ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா லாஸ்ட் இயர் 2024 குரூப் 1 எக்ஸாமினேஷனோட கொஸ்டின் பேப்பர் சொல்யூஷன் தான் பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். ஒரு வட்டத்தின் ஆரமானது அதனுடைய சுற்றளவில் 5% அதிகரிக்கும் அளவிற்கு உயர்கிறது எனில் அவ்வட்டத்தின் பரப்பளவு எத்தனை சதவீதம் அதிகரிக்கும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ என்ன பண்ணலாம் அப்படின்னா, நம்ம வந்து வட்டத்தின் அதனுடைய சுற்றளவில் 5% அதிகரிக்குது. அதாவது என்ன அப்படின்னு கொடுத்துருக்காங்க அப்படின்னா, இங்கே வந்துட்டு ஆரம் தான் அதிகரிக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ வட்டத்தின் சுற்றளவுக்கான ஃபார்முலா நமக்கு தெரியும், 2πr. ஸோ அதை நம்ம ஞாபகம் வச்சுக்கணும். நெக்ஸ்ட்டு வந்து சுற்றளவில் வட்டத்தின் ஆரம் வந்து ஏதோ ஒன்று சம்திங் 5% அதிகரிக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, இதை வந்து நம்ம ஆர் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா சேம் அதே பரப்பளவு எத்தனை சதவீதம் அதிகரிக்கும் அப்படின்னு தான் கேட்டிருக்காங்க. இதில் வந்து ஒரு ஆர் மட்டும்தான் இருக்குது சுற்றளவில். பரப்பளவு அப்படின்னா நமக்கு வட்டத்தினுடைய பரப்பளவின் ஃபார்முலா πr² அப்படிங்கிறது தெரியும். ஸோ r² நம்ம வந்து இப்போ 2 தடவை அதிகரிக்குது அப்படிங்கிற மாதிரி. r²னா r இருக்கும். ஸோ 5% 2 தடவை அதிகரிச்சிச்சுன்னா நமக்கு அவங்க கேட்டிருக்க எத்தனை சதவீதம் அதிகரிக்கும் அப்படிங்கிறது தெரிஞ்சிடும். ஸோ நார்மலாக அதிகரிப்பு அப்படின்னு வரும்போது ஃபார்முலா என்ன அப்படின்னா, 2 தடவை அதிகரிக்குதா, ஸோ ப்ளஸ் அதிகரிக்குன்னா +5 ப்ளஸ் இங்கே ப்ளஸ் தான், ஓகேவா. இது ஃபார்முலா. முதல் அதிகரிப்பு, இரண்டாவது அதிகரிப்பு, அப்புறம் ரெண்டையும் வந்து பெருக்கிட்டு டிவைடட் பை 100 கண்டுபிடிச்சோம் அப்படின்னா இது வந்து ஒரு அதிகரிப்பு பர்சன்டேஜ் கண்டுபிடிக்கிறதுக்கான ஒரு ஃபார்முலா. இதை நோட் பண்ணிக்கோங்க, இது எல்லாத்துக்குமே யூஸ் ஆகும். ஸோ இப்போ வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா, இதில் அப்படியே சப்ஸ்டியூட் பண்ணிட்டோமா, இது ரெண்டையும் நம்ம ப்ளஸ் பண்ணிட்டோம்னா +5 வந்து 10 ஆயிடுச்சு. இது ரெண்டையும் மல்டிபிள் பண்ணோன்னா 5 × 5 25 டிவைடட் பை 100. இதை நம்ம வந்து இப்போ கேன்சல் பண்ணோம் அப்படின்னா 0.25 வரும். இந்த 0.25ஓட 10 ப்ளஸ் பண்ணோம் அப்படின்னா 10.25. இதான் ஆன்சர். ரொம்ப ஈஸியாக கேட்டிருக்காங்க. நம்மளை கொஞ்சம் வந்து சுற்ற விடுவாங்க, அவ்வளோதான். டைம் வந்து நம்ம மேனேஜ் பண்ணணும் அப்படின்னா இது மாதிரி சம்ஸ்லாம் நம்ம ஒர்க் அவுட் பண்ணிகிட்டே இருந்தோம் அப்படின்னா நமக்கு வந்து டைம் சீக்கிரமாக வந்துடும். ஸோ இது மாதிரி நம்ம மேக்ஸ் சொல்யூஷனோட நம்ம வீடியோஸ் போடுவோம். நம்ம வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். டவுட் எது இருந்ததுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.